பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு மேடம் ரொம்ப டீப் ஸ்லீப்ல இருக்கீங்களோ? ஏங்க உங்க புருஷன் அவ்வளோ பண்ணியிருக்கேன், ஃபைட்டிங்கு சேசிங்கு அப்படி இப்படின்னு எல்லாம் பண்ணி உங்களை காப்பாத்திருக்கேன். உன்னை அந்த சீட்ல உட்கார வச்சிருக்கேன். ஒரு தேங்க்ஸ் சொல்ல மனசு வரல உனக்கு? யூ பிளடி எலிக்குட்டி. சரி, அட்லீஸ்ட் தேங்க்ஸ் சொல்லவாது வந்தியே, அது வரைக்கும் சந்தோஷம். அதுக்கு பதிலுக்கு நான் ஏதாவது தரணுமே. ஓகே, யாரும் இல்ல. கண்ண பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுக்கறதுக்கு எவ்வளவு பயப்பட வேண்டியதா இருக்கு. முருகா, காப்பாத்தி விடுப்பா. அழகான கண்டங்கள். குட் மார்னிங் ஐஏஎஸ் மேடம். இப்பதானே முத்தம் கொடுத்த, மறுபடியும் கொடுக்கறா. கனி, இப்ப முத்தம் கொடுத்தது நீயா? ஆமா, நான் தானே கொடுத்தேன். கண்ணு முழிச்சுட்டு தானே பாத்தீங்க. அது இல்லடா, இதுக்கு முன்னாடி வந்து முத்தம் கொடுத்தது நீயா? உங்க கூட இருக்கிறது ஒரே ஒருத்தங்க, அது நான் தான். இதுக்கு முன்னாடி வேற யார் கொடுத்துருப்பா? கனவு கிணவு கண்டியா? கனவு கண்டிருப்ப. 9 மணிக்கு ஸ்கூலு, நான் 8 மணிக்கு தான் ரெடி ஆயிட்டேன். உனக்கும் ஆபீஸ் டைம் 9 மணிக்கு தானே, நீயும் தூங்கிட்டு இருக்க. ஹே, யூனிஃபார்ம்ல போட்டு பக்காவா ரெடி ஆயிட்டு நிக்கிற. யார் ரெடி பண்ணாங்க? இன்னைக்கு நானே ரெடியான சித்தி. உன்ன மாதிரி நான் இப்போ சிங்கிள் இல்ல, எனக்கு ரவுடி இருக்கான், என் க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவன் ரெடி பண்ணி விட்டான். கனிக்குட்டி, என்னாச்சு? சித்தி கூட நின்று அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க? கிளம்பு, நமக்கு என்ன வேலை இல்லையான்னு? ஓ, இவளும் திரும்ப ஐஏஎஸ் ஆயிட்டால. வீரா, வலிமா, இந்தா சீக்கிரமா குளிச்சுட்டு ரெடி ஆகு. அண்ணன் உனக்காக இந்த புடவைய கடையில இருந்து எடுத்துட்டு வந்திருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீ கலெக்டரா பதவியேத்துக்க போறல, அதுக்காக தான் இந்த கிஃப்ட். ரெடி ஆயிடு, சாப்பிட்டு கிளம்பலாம். வாண்டு, சீக்கிரம் வா. மாமா, வாமா. நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். ரொம்ப சந்தோஷம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இருமா, நல்லா இரு. வீரா, கிளம்பிட்டியா? ஆமா வலிமா, எடுத்துக்கோ. இதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே சக்சஸ் தான். நல்லபடியா போயிட்டு வா. எடுத்துக்கோண்ணா. இத வச்சுட்டு வந்துடுறேன். அண்ணா கூட போனா வரேன். மொத்தமா கொடு. 6 கலர் தான் இருக்கு, மத்த கலர்லாம் எங்க? கனி, போற வழியில உன்னை ஸ்கூல்ல டிராப் பண்ணிடுறேன். வேண்டாம் வீரா, நான் ரவுடி கூடயே போய்க்கிறேன். போலாமா ரவுடி? போயிட்டு வர வலிமா. வரேன் மாமா. சரிம்மா. கனி வா. பாய் பாய். ஒரு நிமிஷம். இப்போ நாம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறது யார் கூட தெரியுமா? நம்ம மாவட்டத்தோட முன்னாள் கலெக்டர். லஞ்சம் வாங்கின வழக்குல சஸ்பெண்ட் ஆன கலெக்டர் வீரா மேடம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? நீங்க தானே கலெக்டர் வீரா மேடம் டேமேஜ் பண்ண ஆளுங்க? சார் இல்ல சார், அன்னைக்கு ஏதோ தெரியாம ஒருத்தவங்களோட இமேஜை டேமேஜ் பண்ணுவீங்களா? நீங்க பண்ண வேலைக்கு பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? சொல்லுங்க சார். இனிமே 24/7 கலெக்டர் வீரா மேடமோட பிஆர்ஓ நீங்க தான். நீங்க அதுக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ணணும். கூடவே இருந்து அவங்களோட நடவடிக்கை எல்லாத்தையும் உங்க சேனல்ல லைவா டெலிகாஸ்ட் பண்ணணும். ஓகே சார்.
யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. சரி வளையல வாங்கி கூட. இந்த கொலுசு வளையல் ரெண்டுமே உன்னை டச் பண்ற விஷயம் தான்ப்பா. அவ வாட்ச் தான்டா கட்டுவா. வாட்சி தான் கட்டுவாங்களா? சரி அப்ப வாட்சியே வாங்கி கொடு. அவகிட்ட ஏற்கனவே வாட்ச் இருக்கே. அப்ப நெக்லஸ் செயின் இந்த மாதிரி ஏதாவது? அவளுக்கு கோல்டே பிடிக்காது. எதையுமே ஹெவியா போட மாட்டா. அப்படியே செயின் போட்டாலும் இந்த சன்னமா ஒண்ணு இருக்கும்ல, ஆமா. புல்லு கணக்கா, ஆ. அந்த மாதிரி இருக்கிற செயின் தான் போடும் அது. யோ அப்ப என்னதான் பிடிக்கும் அவங்களுக்கு? சும்மா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணந்தான் பேச்சு, எதுவுமே பிடிக்காதான். அதுதான்டா வீரா. அப்ப நீ எதுவும் gift பண்ணது இல்ல, இதுக்கப்புறம் பண்ற ஐடியாவும் இல்ல. பண்ணணும் தான், ஆனா இவனையெல்லாம் வச்சுக்கிட்டு ம், ஞாபகம் வந்துருச்சு. என்ன? அவ என்கிட்ட ஒரு புடவை கேட்டா. ஆ, அதை என்னால வாங்கி தர முடியல ஒரு டைம்ல. ஆனா அதனால பல பஞ்சாயத்து வந்துச்சு. ஆ. சோ எப்பா எது நடக்கலையோ அதை நடத்துறதுதான்ப்பா லவ்வோட பியூட்டியே. நீ அப்ப என்ன பண்ண, அந்த புடவையே வாங்கி கொடுத்துரு. அன்னைக்கு நீ என்ன ப்ராமிஸ் பண்ணியோ அதே புடவை அதே டிசைன்ல ஒரு புடவையை வாங்கி கொடுத்துரு. அன்னி இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. ஆர் யூ கரெக்ட்? ஆ, நம்ம கடையில இன்னும் அந்த புடவை இருக்கான்னு தெரியல.